பாருங்க, அந்த பெண் குயின் வாழ்க்கையை வெறுத்து, சொசைட்டி மேல நம்பிக்கை இல்லாம, தன்னோட இனத்து மேல நம்பிக்கை இல்லாம, தன்னந்தனியா நடந்து அந்த மலையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு 1000 பேர் சொன்னாலும் கூட, ஏன் அந்த பெண் குயின் தனியா அப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறதுக்கான ரியல் ரீசன இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவோட ஹிஸ்டரிய பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். 2007ல என்கவுண்டர் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வருது. இதை வந்து வார்னர் ஹெர்சாக் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு தான் கூட்டமாக இருக்க பெண் குயின்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு பெண் குயின் தனியாக அது மலையை நோக்கி அது ஹில்ஸை நோக்கி நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ். இந்த வீடியோ கிளிப் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலான ஒரு கிளிப்பு. பெண் குயின் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கு. இதை எமோஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹியூமன்ஸ் வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பார்க்குற போஸ்ட் எல்லாமே ஒரு சில பேர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, வாழ்க்கையே வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த பெண் குயினோட வாழ்க்கை மாதிரி தான் விரக்தியாக இருக்குது, சொசைட்டினால் நான் மதிக்கப்படலை, நான் வந்து தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆட்டு மந்தைங்க மாதிரி கூட்டமாக ஒரு விஷயத்தில் செயல்பட மாட்டோம், நான் தனிச்சு நின்று அந்த உச்சத்தை தொட போகிறேன், அந்த மலையை ஏற போகிறேன், அந்த பெண் குயின் மலை ஏறுற மாதிரி நான் ஏற போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் பிஸ்னஸஸ் எப்படி கன்வே பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த பெண் குயின் நடந்து போகிறதே இவங்களுடைய பிஸ்னஸை நோக்கி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு மாலாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு இந்த பெண் குயின் நடந்து வரதை வந்து யூஸ் பண்ணி மணியாக மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண் குயின் தன்னுடைய வாழ்க்கையை அதோட முடிச்சுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அந்த பெண் குயின் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும், எதுக்காக அப்படி தனியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு அந்த டாக்குமெண்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேரக்டர்ஸ் கூடயே வந்து பெண் குயினை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஓரியன்டேஷன் அப்படிங்கிறாங்க. செகண்ட் திங் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. தேர்ட் திங் வந்து நேவிகேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் திங் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த். டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்னதான் தன்னுடைய கூட்டமும் தன்னுடைய ஆட்கள் எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் கூட, தனக்கான வாழ்க்கை வேறு ஒரு இடத்துல இருக்கிறதா அதோடைய மூளை வந்து யூகிச்சுக்கிறோம். மீன்ஸ் அது ஹில்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அதுக்கான வாழ்க்கை முறை வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் அது அந்த பக்கம் நகர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா, சுற்றி முற்றி நமக்கான ஆள்கள்லாம் இங்கே இருக்காங்க, நம்ம கூட இருக்கவங்களாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இது வந்து பிரெயினில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் குயின் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தன்னுடைய கூட்டம் தன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது தானாகவே வழி மாறி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. நேவிகேஷன் மிஸ்டேக். நேவிகேஷன் மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னென்னா, தனக்கான இடம் என்ன அப்படிங்கிறது மீன்ஸ் ஒரு கூட்டத்துக்குள்ளே தொலைஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாமல் வழி மாறி போகிறது அப்படின்றது, அதுவும் இந்த இடத்துல இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நேவிகேஷன் மிஸ்டேக் நடக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு மிருகம் வரும்போது ஒரு பெண் குயினும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடும். அப்போ இது வந்து நேவிகேஷன் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெண் குயின் வந்து மற்ற பெண் குயின் கூட சேர்ந்து தான் இருக்குது, அங்கேருந்து தான் பிரிஞ்சு தனியாக போகுது. அப்படிங்கும்போது நேவிகேஷன் மிஸ்டேக் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அங்கே ரொம்ப கம்மி. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரெஸ் அண்டு ஹெல்த் இஷ்யூஸு ஸ்ட்ரெஸ் அண்டு ஹெல்த் இஷ்யூஸு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. நமக்கு ஃபினான்ஷியல் இருக்குது, அது இருக்குன்னு நிறைய திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் கிடையாது. சப்போஸ் அந்த பெண் குயினுக்கு வந்து கீழே விழுந்ததுலையோ மண்டையில் அடிபட்டதுனாலையோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதோடைய நினைவுகள் வந்து என்னதான் நம்மளை சூழ்ந்து நம்மளுடைய ஆட்கள் இருந்தாலும் கூட நமக்கு அதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு மூளை சொல்லும். உடனே அங்கே போக ஆரம்பிச்சிடும் நடந்து. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன 4 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த பெண் குயினுக்கு நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். சரி, இப்போ அந்த பெண் குயின் தனியாக எதுக்காக நடந்து அந்த ஹில்ஸை நோக்கி போச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம். ஆனால் போகிற வழியில் அதுக்கு ஃபுட் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மற்ற பெண் குயின்ஸ் எல்லாமே ஏன் அந்த தண்ணி பகுதியிலே மீன்ஸ் கடலோர பகுதிகளிலே இருக்குது அப்படின்னாக்க, அங்கே தான் அதுக்கு மீன் கிடைக்கும், அதோட உணவு கிடைக்கும். அது உணவு கிடைக்கும் போது அதோட வாழ்விடம் வந்து அங்கே இருக்கும். பட் இந்த பெண் குயின் தப்பாக இமேஜின் பண்ணிக்கிட்டு மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போகிற இடத்துல அதுக்கான ஃபுட்டு வந்து மீனோ இல்லை வேறு எதுவுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற சமயத்தில் அது போகிற வழியிலே இறந்து போகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம்.
அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு வந்து திரும்பிக்கும் வந்து அதோட காலனிலே விட்டுட்டு அதுக்கு நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி மீன்ஸ் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை சாப்பிட்டுட்டு திரும்பிக்கும் அது வந்து அந்த ஹில்ஸை நோக்கி தான் போகுது. பிகாஸ் அந்த பென்குயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் நமக்கான வாழ்விடம் இருக்குது அப்படிங்கிறது தீர்க்க பதிஞ்சிருச்சு, ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ தட் நம்ம என்ன தான் நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப அது அங்கே தான் போகும். அதோட முடிவு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன வரைக்கும். ரியாலிட்டியில் வந்து அதுக்கு சோறு தண்ணி இல்லாமல் போகிற இடத்துலையே வந்து மாஞ்சு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இந்த கிளிப்பு வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஃபிலாசபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட எமோஷன் கூட இந்த பென்குயினை ரிலேட் பண்ணி மீன்ஸ் அதை கனெக்ட் பண்ணி நம்மளோட எமோஷன்ஸை வச்சு அது மூலிமா நம்ம வந்து வீடியோஸ் போடலாம், ஸ்டோரிஸ் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ரியாலிட்டியில் அந்த பென்குயின் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல இந்த நியூஸை பார்க்கும்போது படித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற நாயோ இல்லை தெருவில் பிஸ்கெட் போட்டு வளர்த்துட்ருப்போம்ல, அந்த மாதிரியான நாய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, இன்கேஸ் நம்ம வந்து செயின் ஏதாவது கட்டாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாக்க சாக போகிறோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு எங்கேயாவது போய் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது நான் ரியாலிட்டியில் நான் பார்த்தது கிடையாது. அது அந்த மாதிரி இன்சிடெண்ட் எதுவும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு புறா, அந்த வீட்டுக்கு வாசலில் உள்ள கேட் இருக்கும், அதில் வந்து ஒரு புறா ஒன்று உட்காந்துருந்தது. அதுக்கு நாங்கள் கிண்ணத்தில் அரிசி வச்சோம், சாப்பிட்டுச்சு. தண்ணி வச்சோம், குடிச்சிச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ளே தனியாக போய் இறந்து கிடந்துச்சு. பொதுவாக அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தான் சாக போகிறோம் அப்படின்றத முன்னக்கூட்டியே தெரிஞ்சு தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.